வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்விக்கான பதிலை தான் இந்த வீடியோவிலேருந்து பார்க்க போகிறோம். சார், என்னுடைய பெயர் செந்தில்குமார். நான் செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்தவர். என்னுடைய அப்பாவுக்கு கடந்த 1999ஆம் ஆண்டு திடீர்னு உடல்நிலை சரியில்லாமல் போச்சு. அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பதற்காக பணம் தேவைப்பட்டுச்சு. அதனால் எங்கள் அப்பாவுக்கு நெருங்கிய நண்பராக வரக்கூடிய ஒரு நபர்கிட்ட போயிட்டு ஒரு 5 லட்சம் ரூபா கடனாக வாங்கியிருந்தோம். அந்த கடனுக்கு இணையாக எங்கள் அப்பா பேரில் இருந்த 1 ஏக்கருடைய சொத்து ஆவணத்தை அவர் வாங்கியிருந்தார். அதன் பிறகு பதிவு செய்யப்படாத சில ஆவணங்களில் அவர் எங்கள் அப்பாட்ட கையெழுத்து வாங்கிக்கிட்டு தான் அந்த 5 லட்சத்தை கொடுத்தாரு. ஆனால் அந்த கடனை நாங்கள் திருப்பி செலுத்திட்டோம். அதே மாதிரி அந்த சொத்து ஆவணத்தையும் நாங்கள் திருப்பி வாங்கிட்டோம். ஆனால் இப்போ போய் அந்த சொத்து ஆவணத்தை நாங்கள் ஈசி போட்டு பார்க்க, அதாவது வில்லங்க சான்று போட்டு பார்க்கும்போது எங்கள் அப்பா அந்த சொத்தை அந்த நபருக்கு விற்பனை செய்தது மாதிரி அந்த வில்லங்க சான்றிதழில் வருது. அந்த விற்பனையை எங்கள் அப்பா செய்யலை அப்படிங்கிறத எங்கள் அப்பா சொல்கிறாரு. ஆனால் எங்கள் அப்பா ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்கு பிறகு திடீர்னு இறந்து போயிடாரு. எங்கள் அப்பா பேரில் இருந்த அந்த சொத்து முழுவதும் இப்போதைக்கு அவர் பேருக்கு மாறிடுச்சு. ஆனால் நாங்கள் வாங்கின அந்த கடன் 5 லட்சம் தான். அதற்கான ஆதாரம் எதுவுமே இல்லை. அதே மாதிரி அந்த சொத்து பத்திரத்தில் நாங்கள் எந்த ஒரு பதிவையும் சட்டப்படி பதிவு செய்யலை. ஒரு ஆவணத்தில் மட்டும்தான் எங்கள் அப்பா கையெழுத்திட்டதாக என்கிட்ட சொல்லியிருந்தார். அந்த ஆவணத்தின் அடிப்படையில் அவர் அந்த சொத்தை அவர் பேருக்கு மாற்றிருக்காரு. இன்றைக்கி அந்த சொத்துடைய மதிப்பு 1 கோடி போகுது. அந்த சொத்தை நாங்கள் மீட்டெடுக்கணும் அப்படின்னா எப்படி மீட்டெடுக்க முடியும்? இது முழுக்க முழுக்க போலியான ஆவணத்தை கொண்டு அவர் அந்த சொத்தை அபகரிச்சிருக்காரு. அப்படி அபகரித்த அந்த சொத்தை நான் மீட்டெடுக்கணும் அப்படின்னா எப்படி மீட்டெடுக்க முடியும்? எப்போதெல்லாம் மீட்டெடுக்க முடியும்? அதற்கு ஆகக்கூடிய செலவுகள் என்னென்ன? நான் எதெல்லாம் நிரூபித்தால் அந்த சொத்தை மீண்டும் என்னுடைய பேருக்கு வாரிசு அடிப்படையில் என்னுடைய பேருக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத ஒரு கேள்வியாக நம்முடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்முடைய சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்திய பதிவு சட்டத்தின் கீழே பதிவு செய்த ஒரு கிரை ஆவணத்தை சட்டப்படி ரத்து செய்ய முடியுமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோடைய முக்கியமான தலைப்பு. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஏ என்போருக்கு பாத்தியப்பட்ட 1 ஏக்கர் விவசாய நிலம் இருப்பதாக வைத்துக்கொள்வோம். அந்த நிலம் தொடர்பான பதிவுத்துறை சார்ந்த ஆவணம், வருவாய்த்துறை சார்ந்த ஆவணம், இது எல்லாமே இந்த ஏ என்ற பெயரில் தான் சட்டப்படி பதிவாகிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த சொத்தை இந்த ஏ என்பவருக்கு தெரியாமல் கடந்த 2005ஆம் ஆண்டு இந்த பி என்பவர் ஒரு போலியான ஆவணத்தை கொண்டோ அல்லது ஒரு ஆள் மாறாட்டத்தின் மூலமாகவோ அல்லது மோசடிகளாக இந்த சொத்து முழுவதையும் பி என்பவர் அவருடைய பேருக்கு மாற்றி விட்டார் என்று இந்த ஏ என்பவருக்கு தெரிய வரும்போது அந்த சொத்தை சட்டப்படி ரத்து செய்ய சொல்லி இந்த ஏ என்பவர் நீதிமன்றத்திற்கு செல்லும்போது நீதிமன்றம் பின்பற்றக்கூடிய சட்டத்திட்டங்கள் என்னென்ன இருக்குது, அந்த சட்டத்திட்டங்களுக்கு புறம்பாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஏ என்பவருடைய சொத்தை மீண்டும் இந்த ஏ என்பவர் அந்த சொத்தை மீட்டெடுக்க முடியும். அப்படி போலியாக பதிவு செய்த அந்த கிரை ஆவணத்தை ரத்து செய்வதற்காக இந்த ஏ என்பவர் எந்த நீதிமன்றத்தில் அந்த வழக்கை தொடர விரும்புகிறாரோ அந்த நீதிமன்றத்துடைய சில சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் இந்த ஏ என்பவர் அந்த வழக்கை தொடர முடியும். அப்படி தொடரணும் அப்படின்னா அந்த நீதிமன்றத்திற்கு தமிழ்நாடு நீதிமன்ற கட்டண சட்டம் 1955 பிரிவு 40 கீழே உங்களுடைய சொத்துடைய மொத்த சந்தை மதிப்பில் 7.5% நம்ம நீதிமன்ற கட்டணமாக செலுத்த வேண்டும். உங்களுடைய வக்கீல் ஃபீஸ் தனியாக வரும். அதை நான் சொல்ல முடியாது. அந்தந்த வக்கீலை பொறுத்து அந்த ஃபீஸ் என்பது மாறுபடும். அதனால் எந்த நீதிமன்றத்தில் நீங்கள் வழக்கு தொடர போகிறீங்களோ அந்த நீதிமன்றத்துக்கு செலுத்த வேண்டிய அந்த உரிய கட்டணத்தை நீங்கள் செலுத்தினால் மட்டும்தான் அந்த வழக்கை நம்மளால் ஃபஸ்ட்டு பதிவு செய்ய முடியும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த 2வது பாயிண்ட் இந்திய சொத்துரிமை மாற்றுச் சட்டம் 1882 பிரிவு 54 படி அந்த சொத்தானது சட்டப்படி உரிமை மாற்றம் செய்யப்பட்ட சொத்து அப்படிங்கிறத இந்த சட்டம் சொல்லுது. அதை நம்ம ஆங்கிலத்தில் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டின் கீழே கொண்டு வந்துடும். இந்த சட்டத்திற்கு மாறாக இந்த ஏ என்பவர் அந்த சொத்தை பி என்பவருக்கு எந்த ஒரு உரிமை மாற்றத்தையும் செய்யலை அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தோட
இந்த ஏ என்பவர் வந்து நீதிமன்றத்தில் நிரூபித்தால் மட்டும்தான் இந்த ஏ என்பவர் வந்து அந்த சொத்தை வந்து சட்டப்படி ரத்து செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து இந்த 2வது பாயிண்ட் வந்து சொல்லுது. அதே மாதிரி 3வது பாயிண்ட் வந்து என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்திய பதிவு சட்டம் 1908 பிரிவு 17 படி சட்டப்படி அந்த சொத்து பத்திரமானது பதிவுத்துறையின் கீழே பதிவு பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த 3வது சட்டம் வந்து சொல்லுது. அதைத்தான் நம்ம வந்து ஆங்கிலத்தில் வந்து இந்தியன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டின் கீழே நம்ம வந்து சொல்கிறோம். இந்த சட்ட விதிக்கு மாறாக இந்த ஏ என்பவர் வந்து அந்த சொத்தை வந்து சட்டப்படி பதிவுத்துறையின் கீழே பதிவு பண்ணி இந்த பி என்பவருக்கு வந்து கொடுக்கலை அப்படிங்கிறத வந்து நீதிமன்றத்தில் அதற்கான ஆதாரத்தோட நிரூபித்தால் மட்டும்தான் இந்த ஏ என்பவர் வந்து இந்த பி என்பவர் பேரில் இருக்கக்கூடிய அந்த போலியான ஆவணத்தை வந்து சட்டப்படி ரத்து செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து இந்த 3வது பாயிண்ட் வந்து சொல்லுது. இந்த 4வது பாயிண்ட் வந்து இந்திய சாட்சிகள் சட்டம் 1872 பிரிவு 91 மற்றும் 92 படி பதிவு செய்யப்பட்ட ஒரு கிரய ஆவணத்தை வந்து சட்டப்படி நீதிமன்றத்தில் தேவைப்படும் போது அதை வந்து சாட்சிகள் ஆவணங்களாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத வந்து இந்த 4வது பாயிண்ட் வந்து சொல்லுது. அதைத்தான் நம்ம வந்து ஆங்கிலத்தில் வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்னு சொல்கிறோம். இந்த சட்டத்திற்கு மாறாக இந்த ஏ என்பவர் வந்து அந்த சொத்து ஆவணம் வந்து முழுக்க முழுக்க போலியான ஆவணம் என்று நிரூபித்தால் மட்டும்தான் இந்த ஏ என்பவருடைய சொத்தை வந்து சட்டப்படி பி என்பவர் இருக்கக்கூடிய அந்த சொத்தை வந்து ஏ என்பவர் வந்து சட்டப்படி ரத்து செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து அந்த 4வது பாயிண்ட் வந்து சொல்லுது. இந்த 5வது பாயிண்ட் வந்து என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்திய ஒப்பந்த சட்டம் 1872 பிரிவு 15, 16 மற்றும் 17 படி இந்த ஏயும் பியும் சேர்ந்து தான் அந்த சொத்து ஆவணத்தில் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. அப்படி கையெழுத்து போட்டதை வந்து சட்டப்படி பதிவுத்துறையில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படி பதிவு பண்ணதுக்கான ஒரு ஒப்பந்த ஆவணம் தான் இந்த கிரை ஆவணம். அதை வந்து ஒப்பந்த ஆவணமாக நம்ம வந்து இந்த சட்ட விதியின் கீழே எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத வந்து இந்த இந்திய ஒப்பந்த சட்டம் வந்து சொல்லுது. அதைத்தான் நம்ம வந்து ஆங்கிலத்தில் வந்து இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்னு சொல்கிறோம். அதை வந்து இந்த ஏயும் பியும் அந்த சொத்து பத்திரத்தில் 2 பேரும் ஒரே நேரத்தில் கையெழுத்து போடலை. அந்த கையெழுத்து வந்து எங்களுடையது இல்லை, நாங்கள் வந்து 2 பேரும் சேர்ந்து தான் அந்த கையெழுத்தை போடலை அப்படிங்கிறத வந்து ஏ என்பவர் வந்து நீதிமன்றத்தில் நிரூபித்தால் மட்டும்தான் இந்த பி என்பவர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த சொத்தை வந்து சட்டப்படி ரத்து செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து இந்த 5வது பாயிண்ட் வந்து சொல்லுது. குறிப்பாக ஒரு நபர் ஒரு சொத்தை விற்கிறார் அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து அந்த சொத்தை விற்கலை அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரத்தை நிரூபித்தால் மட்டும்தான் இந்த ஏ என்பவர் வந்து அந்த சொத்தை வந்து நம்மளால் வந்து ரத்து செய்ய முடியும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த இந்தியன் ஒப்பந்த சட்டம் வந்து சொல்லுது. அதே மாதிரி 6வது பாயிண்ட் வந்து என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்திய காலவரம்பு சட்டம் 1963 பிரிவு 59 படி ஒரு சொத்தை வந்து ஒரு நபர் வந்து ஏதோ ஒரு வகையில் அபகரிச்சிட்டாரு அல்லது மோசடி பண்ணிட்டாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வருது அப்படின்னா, உங்களுக்கு தெரிந்த நாளிலிருந்து ஒரு 3 ஆண்டுக்குள்ளே அவர் மீது சட்டப்படி நீங்கள் வந்து அந்த சொத்தை வந்து ரத்து செய்ய சொல்லி நீதிமன்றத்தை வந்து நாடி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த 6வது பாயிண்ட் வந்து சொல்லுது. ஆனால் இந்த ஏ என்பவர் வந்து 2005 வந்து அந்த சொத்தை வந்து விற்றதாக பி என்பவர் வச்சுருக்கார் பத்திரம். ஆனால் இந்த ஏ என்பவர் வந்து எப்போ வழக்கு தொடர்றாருன்னு கேட்டிங்கன்னா 2020ஆம் ஆண்டு தான் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு வந்து தொடர்றாரு. அது வந்து சட்டப்படி இந்த 6வது சட்டம் வந்து கட்டுப்படுத்தாது அப்படிங்கிறத வந்து இந்த 6வது சட்ட விதி வந்து சொல்லுது. இதற்கு மாறாக ஏ என்பவர் வந்து நிரூபிக்கணும். எனக்கு வந்து இப்போ தான் தெரிய வருது அப்படின்னா எதனால் இப்போ தெரிய வந்துச்சு, அப்படி தெரிய வந்தது வந்து குறைந்தது 3 ஆண்டுக்குள்ளே அவர் வந்து நீதிமன்றத்தை போயிருக்க வேண்டும். அந்த லிமிட்டேஷன் ஆக்ட் படி ஒரு நபர் வந்து தொடர்ச்சியாக ஒரு 12 வருஷத்துக்கு மேலே அந்த சொத்தில் ஒரு அட்வர்ஸ் பொசிஷனை எடுத்துட்டார் அப்படின்னா அந்த லிமிட்டேஷன் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த சொத்து அவருக்கு சொந்தமானது, அதை நிரூபிக்க வேண்டியது இந்த ஏ என்பவருடைய பொறுப்பு அப்படிங்கிறத வந்து அந்த சட்ட விதி வந்து சொல்லுது. அதன்படி இந்த ஏ என்பவர் வந்து 2005 போலியான ஆவணத்தை கொண்டு பி என்பவர் வந்து அபகரிக்கப்பட்ட சொத்துக்கு 2020ஆம் ஆண்டு தான் அதை போயிட்டு வழக்கு தொடர்றார் அப்படின்னா அதை வந்து நிரூபிக்க வேண்டியது இந்த ஏ என்பவருடைய பொறுப்பு. குறைந்தது 3 ஆண்டுக்குள்ளே அவர் வந்து நீதிமன்றத்தை நாடி இருக்க வேணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த சொத்து வந்து அவர் உரிமை கோர முடியாது அப்படிங்கிறத வந்து இந்த 6வது பாயிண்ட் வந்து சொல்லுது. அதைத்தான் நம்ம வந்து இந்திய காலவரம்பு சட்டம் இந்தியன் லிமிட்டேஷன் ஆக்டின் கீழே அந்த வந்து கொண்டு வர்றாங்க. அதே மாதிரி 7வது பாயிண்டில் வந்து என்ன வர்றாங்க அப்படின்னா, சிபிசி அதாவது சிவில் நடைமுறை சட்டம்
1908 கட்டளை 6 விதி 4 கீழே இந்த சொத்தானது முழுக்க முழுக்க பி என்பவர் வந்து போலியாக தயார் செய்யப்பட்ட ஆவணத்தின் அடிப்படையில் தான் அந்த சொத்தை வந்து அபகரிச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை வந்து ஏ என்பவர் வந்து சட்டப்படி நிரூபிக்க வேணும். ஒருவேளை மோசடியாக அவர் வந்து அந்த பி என்பவர் வந்து அந்த சொத்தை அபகரிச்சிருந்தார் அப்படின்னா என்ன வகையான மோசடி அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் கண்டிப்பாக நிரூபிக்கப்பட வேண்டும். ஒருவேளை ஆள் மாறாட்டத்தின் மூலமாக அதை வந்து பி என்பவர் வந்து அபகரிச்சிருக்காரு அப்படின்னா என்ன வகையான ஆள் மாறாட்டம், எதன் அடிப்படையில் அந்த மோசடி நடந்திருக்கு, எப்போ நடந்திருக்கு, எங்கே நடந்திருக்கு, இதற்கான சட்டங்களை வந்து சட்டப்படி அதை வந்து நிரூபிக்க வேணும். ஒன்று வந்து ரெக்கார்ட் படி அதை வந்து நிரூபிக்கலாம், இல்லை அப்படின்னா வீடியோ ஆதாரங்களோட அதை வந்து நிரூபிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த 7வது வந்து சிபிசி வந்து சொல்லுது. சிபிசி சிவில் நடைமுறை சட்டம், அதாவது சிவில் ப்ரொசீஜர் கோடு சிவில் நடைமுறை சட்டம் 1908 கட்டளை 6 விதி 4, அதாவது ஆர்டர் வந்து 6 ரூல் வந்து 4 கீழே இந்த ஏ என்பவர் வந்து பி என்பவர் வந்து என்ன வகையான போர்ஜரி பண்ணியிருக்காரு, மோசடி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தோட நீதிமன்றத்தில் நிரூபித்தால் மட்டும்தான் இந்த ஏ என்பவர் வந்து பி என்பவர் வைத்திருக்கக்கூடிய அந்த சொத்தை வந்து சட்டப்படி ரத்து செய்ய முடியும் அப்படிங்கிறத இந்த மாதிரியான ஒரு 7 வகையான சட்ட விதிகள் வந்து சொல்லுது. இப்போ நம்ம பார்த்த இந்த வீடியோ மூலியமாக நம்ம எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பொதுவான தகவல் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பாத்தியப்பட்ட எந்த ஒரு வகையான சொத்தாக இருந்தாலும் கூட அந்த சொத்து முழுவதையும் உங்களுக்கு தெரிந்த உறவு முறையில் வரக்கூடிய நபரோ அல்லது 3வது நபரோ அந்த சொத்துக்கு போலியான ஆவணத்தை கொண்டோ அல்லது ஒரு ஆள் மாறாட்டத்து மூலமாகவோ அல்லது மோசடிகளாகவோ அந்த சொத்து முழுவதையும் அவருடைய பெயருக்கு சட்டத்துக்கு விரோதமாக எந்த ஒரு பரிமாற்றத்தையும் செய்து வைத்ததாக உங்களுக்கு பிறகு தெரிய வருது அப்படிங்கிற பட்சத்தில், அப்படி போலியான ஆவணமாக இருந்தாலும் சரி, ஆள் மாறாட்டத்து மூலமாக செய்யப்பட்ட ஆவணமாக இருந்தாலும் சரி, அல்லது மோசடிகளாக செய்யப்பட்ட ஆவணமாக இருந்தாலும் சரி, அதை வந்து சட்டப்படி நம்ம வந்து ரத்து செய்யணும் அப்படின்னா சம்பந்தப்பட்ட உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த உரிமையல் நீதிமன்றம் வழங்கக்கூடிய இறுதி தீர்ப்பின்படி தான் நம்ம வந்து அந்த சொத்தை வந்து சட்டப்படி ரத்து செய்யவோ அல்லது நம்ம பேருக்கு மாற்றவோ கண்டிப்பாக முடியும். அப்படி செய்யணும் அப்படின்னா இப்போ நம்ம பார்த்த இந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நம்ம வந்து நீதிமன்றத்தில் வந்து விசாரணை வந்து நடக்கும். அந்த சட்டத்திற்கு எதிராக இந்த சொத்தானது பதிவு செய்யப்பட்டது அப்படிங்கிறது தெரிய வருது அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கான ஆதாரத்தை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து நிரூபிக்க வேண்டும். அப்படி நிரூபித்து நம்ம அந்த சொத்தை வந்து மீட்டெடுக்கணும் அப்படின்னா சட்டப்படி நீதிமன்றம் சென்று தான் நம்ம வந்து மீட்டெடுக்க முடியும். இப்போ நம்ம பார்த்த இந்த 7 சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் அந்த விசாரணையானது சட்டப்படி நீதிமன்றத்தில் வந்து நடக்கும். அந்த விசாரணைக்கு இணங்க நம்ம வந்து அதற்கான ஆதாரத்தை வந்து கொடுத்து இந்த சொத்து வந்து இந்த மாதிரி போலியாக பதிவு செய்யப்பட்டது அப்படிங்கிறத நம்ம நிரூபித்தால் மட்டும்தான் அந்த சொத்தை வந்து நம்மளால் வந்து ரத்து செய்து மீண்டும் நம்மளுடைய பேருக்கு வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலியமாக நீங்கள் எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம பார்த்த இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி, அல்லது நான் சொன்ன இந்த தகவல்களில் ஏதாவது தவறுகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னொரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.